குட்டிகள் ப்ரேயர் பண்ணும்போது எசப்பா என் உள்ளத்தில் வந்தாங்க, பேசுனாங்க, நல்லா உள்ளுக்குள்ள வாங்க. அழுதேன், ஆனால் அழு வைக்கணும். நான் ப்ரேயர் பண்ணும்போது என் முன்னாடி ஏசப்பா வந்த மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணும்போது அழுதேன், என்னால் அழுதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. விபிஎஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அக்காவையும் பிடிச்சிருந்துச்சு. அவங்க சொல்கிற கதை எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அடுத்து அந்த விபிஎஸ் முடியும் போதும் இந்த ப்ரேயர் பண்ணோம். எனக்கு அப்போ அழுகையாக வந்துச்சு. நல்லா இருந்துச்சு எனக்கு. அதனால விபிஎஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பாஸ்ட் வந்து இந்த பாவ மன்னிப்பு பேப்பர் கொடுத்தி போட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்று ப்ரேயர் எப்படி இருந்துச்சு? அழுக மாதிரி இருந்துச்சு. ஏன் அழுதிங்க? பாட்டு பாடும்போது அழுனேன். எந்த பாட்டு பாடினாங்க? இட்டு கிட்ட வருவா, இட்டு கிட்ட வருவா, ஜெபிக்க ஜெபிக்க கிட்ட வருவா. அந்த பாட்டு பாடும்போது அழுக வந்துச்சா? என்ன தோணுச்சு அந்த பாட்டு பாடும்போது? எனக்கு ஏத்தப்பா பார்க்கணும் தோணுச்சு. எங்கள் அப்பாவுக்கு கடன் பிரச்சனையாக இருக்குது. அதனால ஏசு படித்தோன்னே ஏசுப்பா சரிப்படுத்தி தரேன். எங்கள் அம்மாவுக்கு அதில் புண்ணாக இருக்காது, என் சொன்னே சரிப்படுத்தி தரேன். அப்புறம் எனக்கு நான் நல்லா ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்கு ஜெபம் பண்ணி நான் சரிப்படுத்தி தரேன். நான் எங்கள் அக்காவுக்கு தொல்லையில் கட்டி இருக்கு, நான் கூட இருந்து சரி பண்ணுங்க ஏசப்பான்னு சொன்னேன். எனக்கு செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னாங்க ஆச்சு. அப்புறம் நான் உங்கள் கடன் பிரச்சனையாக நிறையா இருக்குது, சரி பண்ணி வைங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சரி பண்ணி வைக்கிறேன். நாங்கள் எங்கள் அக்கா குடிக்கிறாங்க, அதையும் சரி பண்ணி ஏசப்பா அப்படின்னு சொல்லி சரி பண்ணி வைக்கிறேன். அதுக்கு டெய்லியும் ஜெபம் பண்ணு அப்படின்னாங்க. இந்த ஆசிரியர் மூலமாக போதிக்கப்பட்டதான வேத வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று தரித்திரத்திலிருந்து மீட்கப்பட்டு, நீங்க அந்த ஜெப குறிப்பெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய பேர் எழுதுறது என்னன்னா, தரித்திரத்தில் இருக்கிற, கடன் பிரச்சனையில் இருக்கிறோம். எங்க அப்பா குடிக்கிறாரு, குடிச்சு எங்க அம்மா கிட்ட சண்டை போடுறாரு, குடும்பத்துல சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை. எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து பெரிய கலாட்டா பண்றாரு, சண்டை போடுறாரு. எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அழுகுறாங்க. அப்படியெல்லாம் ஜெப குறிப்பு எழுதி கொடுத்தாங்க. இந்த பிள்ளைகளுக்கு நாம் வசனத்தை போதித்திருக்கிறோம். இந்த ஒரு வாரம் கடந்து போச்சு, ஆனா வசனம் போதித்தது தான். அது திரும்பி வராது, திரும்ப அதை எடுக்க முடியாது. உள்ளத்துல போய் பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை திரும்ப எடுக்க முடியாது. 5 நாட்கள் 5 மனப்பாட வசனத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த மனப்பாட வசனம் ஒரு நாள் கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். இந்த வசனம் அவங்களோட பேசும், அவர்களோட இடைப்படும், கண்டிப்பா அவர்களை ஆசீர்வதிக்கும், அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது உங்க பேர் ஒரு பொழுது நினைக்கப்படுவது இல்லை. அவர்களாலே நினைவு கூறப்பட முடியாமல் இருக்கலாம், அல்லது மனிதர்களாலே நினைவு கூறப்படாமல் இருக்கலாம். ஆனா பரலோகம் உங்களை மறக்காது. கொல்லையா முந்திரிக்கா நிறைய சுத்திவா, கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான், கூட்டத்தில் இருப்பான் கண்டுபிடி. கொல்லையா முந்திரிக்கா நிறைய சுத்திவா, கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான், கூட்டத்தில்